பொதுவாவே பசங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த சேம் கம்யூனிட்டில அந்த இதுல கிடைக்கிறது இல்லையா? இல்ல பொதுவாவே கிடைக்கிறது இல்லையா? அது வந்து டோட்டலி பர்சனல் கொஸ்டின். ம். டோட்டலி பர்சனல் கொஸ்டின். இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் நான் கம்யூனிட்டி வெளியே வர முடியாது. ம். கம்யூனிட்டி வெளியில வர முடியாது. பட் இந்த பொதுவா இந்த பேச்சு வருது அதுக்காக இல்ல கேக்குறேன். நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி நீங்க எந்த கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாலும் கல்யாணம் ஆகாத பசங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. கல்யாணம் ஆகாத பசங்க தான் எல்லா கம்யூனிட்டியும் அந்த மாதிரி தான் இருக்கு. எங்க கம்யூனிட்டி மட்டும் இல்லை, உங்க கம்யூனிட்டி மட்டும் இல்லை, எல்லா கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டு நான் பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், எனக்கு க்ளோசஸ்ட் ஸ்டூடெண்ட் என் கம்யூனிட்டி. நான் அந்த மாதிரி ரொம்ப ப்ராட் மைண்டட். அவங்க இதுலேருந்து யாரை பார்த்தாலும் சார் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது சார், நான் ஒன்றுமே வேண்டாம் சொல்கிறேன் சார் அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ அந்த கம்யூனிட்டி மாறுறதுனால குணம் மாறுமா சொல்லுங்கள்? கம்யூனிட்டி குணத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இன்பம் ஆண்டவன் கொடுத்தது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல சார். ஓகே. சப்போஸ் இப்போ வேற கம்யூனிட்டில கிடைச்சிச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல இல்லை சார், எனக்கு என்னை பொறுத்த மட்டும் எங்களுதுலேயே பல சப்செக்ட்ஸ் இருக்குது. அது ஒரு காலத்தில் வந்து இதுதான் இருக்கணும் அப்படின்னாங்க. அந்த சப்செக்ட்லேருந்து நாங்கள் மீறி வந்துட்டோம். ஏன்னா இந்த புரட்சிங்கிறது ஆயிரம் ஆண்டு காலமாக இருந்தது. ஒரேடியாக மாறாது, படிப்படிப்படியாக தான் மாறும். இப்போ வந்து அந்த செக்டில் இருக்கவங்க தான் அந்த செக்டில் பண்ணணும்னு ஒரு 100 வருஷம் 100 முன்னாடி இருந்து, இப்போ வந்து இந்த கம்யூனிட்டியில் இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் கேஸ்ட்டுன்னு போனீங்கன்னா எத்தனையோ இருக்குது. மனுஷனோட நம்பிக்கை எண்ணிக்கை விட கேஸ்ட் கூட இருக்குது. அந்த சப்செக்டில் யாராக இருந்தாலும் ஒத்துக்க தயார். அதை மீறி எனக்கு போகிறவங்க ஒரு தைரியம் இல்லை.